மார்ச் 31ஆம் தேதிக்கு பிறகு பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை வைத்திருந்தால் அபராதம் விதிக்கப்படும், 4 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்ற அறிவிப்பை மத்திய அமைச்சரவையில் இன்று எடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சலீமிடம் கேட்போம். சலீம், இப்ப பாத்தீங்கன்னா மாவட்டம் வாரியாக பெரும்பாலான ஏடிஎம்கள் இயங்கப்படாத நிலையில் ஒரு சில ஏடிஎம்களே மாவட்டம் தோறும் இயங்கப்படுவதாக உள்ள குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது. இந்த நிலையில் பெரும்பாலான ஏடிஎம்கள் செயல்பட ஏதேனும் இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஏதேனும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறதா? இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அது போன்ற முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த நிலைமையெல்லாம் சரியாகணும். இப்போ ஏடிஎம்ல பணம் வேண்டும் அப்படின்னா முதல்ல பணத்தை அச்சடிக்கணும். எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்கள் கிட்ட இருக்கும் பணப்புழக்கத்தில் 86% எடுக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் அந்த 86% மதிப்பிலான பணத்தை அரசாங்கம் அச்சடித்து வெளியிட வேண்டும். இந்த அச்சடித்து வங்கிகளுக்கு ஒப்படைக்கவே 6 மாத காலமாகும். ஆக இந்த நிலைமை சரி செய்ய 6 மாத காலம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆளும் கட்சி என்ன சொல்றாங்க, ஆரம்பத்தில் 50 நாளில் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 50 நாளில் சரி ஆகவில்லை. இருப்பினும் ஆளும் கட்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது மத்திய அரசு என்ன சொல்றாங்க, முடிஞ்சளவு எங்களால் முடிஞ்ச அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் எடுத்து வருகிறோம், கூடிய விரைவில் இந்த நிலைமை சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருந்தாலும் எதிர்கட்சிகள்லாம் 6 மாதம், அதாவது டெக்னிக்கலாக பார்க்கும் பொழுது இது போன்ற பணத்தை அச்சடித்து புழக்கத்தில் விடுவதற்கே 6 மாத காலம் ஆகும். ஆக இந்நிலைமை முழுவதுமாக பழைய நிலைக்கு மாற, இந்த நிலைமை முழுவதுமாக சரியாக 6 மாத காலம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஆளும் கட்சி அல்லாதவர்கள் மற்ற எதிர்கட்சிகள்லாம் தகவல் சொல்லியிருக்காங்க. ஆளும் கட்சி நிலைமை சரியாகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க. சலீம், இப்போ மார்ச் 31க்கு மேல் பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை வைத்திருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் மத்திய அரசு ஒரு முடிவு செய்திருப்பதா தகவல் சொன்னீங்க. இப்போ தற்போதைய இந்த பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் ஒரு செல்லா காசாகிவிட்டது. இது மார்ச் 31ஆம் தேதிக்கு மேல் அந்த ஒரு செல்லாத காசை வைத்திருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும் சலீம்? முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் இந்த முடிவால் நிச்சயம் பாதிக்க மாட்டாங்க. இப்போ உங்ககிட்டயோ எங்ககிட்டயோ அல்லது நம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் மக்கள்கிட்டயோ அதிக அளவில் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை வைத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே வச்சிருக்க நோட்டெலாம் கொண்டு போய் வங்கியில் கொடுத்துருவாங்க. வங்கியில் கொடுக்க முடியலன்னா மார்ச் 31ஆம் தேதி ரிசர்வ் பேங்க்கில் கொண்டு போய் கொடுக்கணும். எல்லாருமே கணக்கு கட்டுறாங்க. பெரும்பாலானவர்கள் வரி கட்டுகிறார்கள். ஆனால் பல கோடிகளை பதுக்கி வச்சிருப்பாங்க. நிறைய கோடிகளை, அதாவது கற்பனை பண்ண முடியாத இடங்களில் பதுக்கி வைத்திருப்பார்கள். அவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, வங்கியில் கொண்டு போய் கணக்கு காட்ட முடியாது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வருவாங்க. சட்டப்படியான நடவடிக்கைகள் அவர்கள் மீது பாயும் என்ற காரணத்தினால் நிறைய பேர் வங்கிகளுக்கும் கணக்கு காட்டாமல் வச்சிருப்பாங்க. ரிசர்வ் வங்கியில் கொண்டு போய் கொடுத்தாலும் மாட்டிக்குவோம், அரசாங்கத்துக்கு தெரிந்துவிடும், இத்தனை நாளாக வரி கட்டாமலேயே மேனேஜ் பண்ணிட்டோம், திடீரென்று இவ்வளவு பணத்தை கொண்டு போய் கணக்கு காண்பித்தால் நம்மளுடைய, அதாவது என்னென்ன தொழில் பண்ணுறோம், எப்படி பணம் வருது அப்படிங்கிற முழு தகவலும் அரசாங்கத்திற்கு தெரிந்துவிடும். சட்ட ரீதியான நடவடிக்கை நம் மீது பாயும் என்ற பயத்தின் காரணமாக பணத்தை பதுக்கி வைத்திருப்பார்கள். அப்படி பதுக்கி வைத்திருப்பவர்கள் கடைசி வரைக்கும் பணத்தை எடுக்க மாட்டாங்க. ரெண்டே வழிதான் இருக்கு. ஒன்று அப்படியே பதுக்கி வச்சிருக்கணும், அல்லது பணத்தை கொளுத்தணும். உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகள்லாம் மெயின் ரோட்ல ஒரு ஓரமாக பணத்தை கொளுத்துறாங்க அப்படிங்கிற செய்தி பத்திரிகையிலேயே வந்திருக்கு. அப்படி செய்யாதவங்க பணத்தை பதுக்கி வச்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் மாட்டிப்பாங்க. பொதுமக்கள் இந்த முடிவால நிச்சயமாக பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்பதை ஆணித்தனமாக சொல்லலாம். யாரெல்லாம் பணத்தை பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, வங்கியிலும் செலுத்தவில்லை, ரிசர்வ் வங்கியிலும் செலுத்தவில்லையோ, மார்ச் 31ஆம் தேதிக்கு மேல அவர்கள் பிடிபட்டார்களே ஆயின் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். 5 மடங்கு அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். குறைந்தபட்ச நோட்டு எத்தனை வச்சிருந்தா அவங்க மேல நடவடிக்கை பாயும் அப்படின்னா, குறைந்தபட்சம் 10 நோட்டுகளை கையில் வைத்திருந்தாலே போதும், நடவடிக்கை சட்ட ரீதியாக பாய்ந்துவிடும். நீங்களே சொல்லியிருந்தீங்க, இந்த பழைய 1000, 500 ரூபாய் நோட்டுகள் 86% இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா மத்திய அரசு இந்த 86% அளவிற்கு புதிய நோட்டுகளை அச்சடிக்க விருப்பம் இல்லை. நாங்க ஒரு கேஷ்லெஸ் எக்கானமியை தான் கொண்டு வர முயற்சிக்கிறோம், பணமற்ற பரிவர்த்தனையை தான் நாடு முழுவதும் கொண்டு வர முயற்சிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த கேஷ்லெஸ் எக்கானமியை இந்தியா முழுவதும் கொண்டு செல்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளா மத்திய அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க? இது குறித்து இன்னைக்கு நடைபெற்ற இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஏதேனும் முடிவு செய்யப்பட்டிருக்கா?
மத்திய அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல மக்களுக்கு இது குறித்த விழிப்புணர்வை நாங்கள் கொண்டு செல்கின்றோம். மக்களால் அதாவது டிஜிட்டல் எக்கானமி என்று அழைப்பார்கள். உதாரணத்துக்கு முன்னாடியெல்லாம் வங்கிகளுக்கு நாம் நேரில் போனோம், ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், பணத்தை கொண்டு போய் போட்டு எல்லாம் வந்துடுவோம். மறுபடியும் நாம் பணத்தை எடுக்கணும் அப்படின்னா வங்கிக்கு போனோம், அதே மாதிரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும், ஐடி ப்ரூஃபை கொடுத்து பணத்தை நாம் திரும்ப எடுக்க வேண்டியிருக்கும். அதற்கு பிறகு ஏடிஎம் வந்தது, மக்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க. இப்போது மொபைல் பேங்கிங், அதாவது உட்கார்ந்த இடத்துல இருந்து திடீரென்று யாராவது பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க, என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா ஒரு 30 நொடிகளில் டக்குன்னு நான் என்ன பண்ணலாம், இன்னாருக்கு பணம் போனோம் அப்படின்னு சொல்லி பண்ணிடலாம். டிஜிட்டல் பேங்கிங் ரொம்ப சுலபம் என்றாலும் இதற்கு ஒரு சிறிய தொழில்நுட்பம் தேவைப்படுகிறது, மொபைல் ஃபோன் தேவைப்படுகிறது. இந்தியாவில் ஏழை மக்கள் அதிகம். ஏழை மக்கள் அத்தனை பேரிடமும் மொபைல் ஃபோன் இருக்குமா, அல்லது இந்த தொழில்நுட்பத்தை எந்த அளவு அவர்கள் பழகிக்கொள்வார்கள்? இந்த கேள்வியெல்லாம் அரசாங்கம் தரப்பில் இருந்தாலும் அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல இது குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் நாம் ஏற்படுத்துவோம், அதற்குண்டான வசதிகளையும் ஆங்காங்கே செய்து தருவோம் அப்படின்ற முயற்சியில் அரசாங்கம் தரப்பில் இறங்கி இருக்காங்க. எதிர்க்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு வளர்ந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும், அமெரிக்காவை எடுத்துக்கோங்க, ஐரோப்பிய நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்க, சீனாவை எடுத்துக்கொள்ளுங்க, ஜப்பானை எடுத்துக்கொள்ளுங்க, இந்த மாதிரியான நாடுகள்லேயே முழுமையாக டிஜிட்டல் எக்கானமி என்று அழைக்கப்படும், அதாவது டிஜிட்டல் ரீதியிலான பொருளாதாரத்தை முழுமையாக அவர்கள் செயல்படுத்த முடியாது. அங்கேயும் பணம் புழக்கத்தில் இருக்கிறது. ஆக ஒரு நாட்டிற்கு டிஜிட்டல் பொருளாதாரமும் வேண்டும், பணமும் வேண்டும். அதாவது ரொக்கம் கையில் வச்சிருக்கோம் இல்லையா, 1 ரூபா காசு, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா, இந்த மாதிரியான ரொக்கங்களும் கையில் வேண்டும். வளர்ந்த நாட்டுகளே இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். அதனால் இந்தியாவும் அப்படித்தான் இருக்க முடியும். அப்பொழுதுதான் வெற்றிகரமாக பொருளாதாரத்தை இயக்க முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள்லாம் ஆங்காங்கே கருத்து சொல்லி வந்தாலும், அரசாங்கம் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பண நோட்டையும் அச்சிட்டு கொண்டே இருக்கிறோம், அதே நேரத்தில் டிஜிட்டல் வர்த்தகத்தையும் நாங்கள் மக்களிடையே பிரபலப்படுத்துகிறோம், அதற்குண்டான முயற்சிகளையும் அனைத்து தரப்பினரையும் நாங்கள் எடுக்க வலியுறுத்தி வருகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது தொடர்பான முடிவை இன்று பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பாக எந்த முடிவும் எடுத்த மாதிரியும், இது தொடர்பாக எந்த ஒரு அறிவிப்பு வந்த மாதிரியும் இதுவரை நமக்கு தெரிய வரவில்லை.